முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள், அதாவது இணை வைக்கக்கூடிய அவங்க இருக்காங்கல்ல, மறுமையில் அவங்களுக்கு நமக்கு சொர்க்கம் அவங்களுக்கு நரகன்ற அடிப்படை இருந்தாலும் உலகத்தில் நல்ல வாழ்க்கையும் நல்ல செல்வத்தையும் அல்லாஹ் அவங்களுக்கு வாரி வழங்குறான். அப்படி இருக்கும்போது நமக்கு அதை குறைச்சி வழங்குறான்ல. இதை பற்றி கொஞ்சம் விளக்கணும். அடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் மனிதர்கள் பல்வேறு விதமான கொள்கை நிலைப்பாடுகள் இருக்காங்க. கொள்கை நிலைப்பாடுகள் என்று வரும்பொழுது முஸ்லிம்களாக ஒரு சாரார், முஸ்லிம்கள் அல்லாத மறுசாரார். முஸ்லிம்களில் பல கொள்கை நிலைப்பாடு உள்ளவங்க தனி பிரிவு, அது ஒரு தனி கேட்டகரினா, முஸ்லீமா இல்லாமல் பல மதங்களாக பல பிரிவுகளாக இருக்கிறாங்களே, அப்போ அவங்கெல்லாம் ஒரு கொள்கைக்குள்ள இருக்கிறாங்க. அந்த கொள்கையெல்லாம் இஸ்லாம் சொன்ன கொள்கைக்கு நேர் எதிரான கொள்கையா, அல்லாஹுவுக்கு இணை வைக்கிற கொள்கையா, இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய மாபாதக செயலை செய்யக்கூடிய ஒரு நிலையில செயல்படுறாங்க. இப்படி செயல்படக்கூடியவங்க பொருளாதார நிலையில மேம்பட்டு இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹுவை நம்பினோம் என்று சொல்லக்கூடிய மக்கள், அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லக்கூடிய மக்கள், அவங்க பல நிலைகள் தாழ்ந்து இருக்கிறாங்களே, அவங்க பல நிலைகளில் அடி வாங்குறாங்களே, உத வாங்குறாங்களே, நாடோடிகளாக துரத்தப்படுறாங்களே. காசாவுல எல்லாம் அந்த குழந்தைகள் பசியில கடந்து துடிக்கிற, உலகத்திலேயே இதுவரைக்கும் நடந்த பசி கொடுமையிலேயே இந்த காசாவில் நடக்கக்கூடிய இந்த பசியினால் கொல்லப்படக்கூடிய குழந்தைகளுடைய நிலைதான் மிகவும் மோசமானதுன்னு சொல்லி ஐநாவே, உலக சுகாதார அமைப்பே அறிக்கை விடக்கூடிய அளவுக்கு மோசமான நிலைமைகள்லாம் முஸ்லிம்கள் சந்திக்கிறாங்களே. இந்தியாவை எடுத்துக்கிட்டாலும் பல மாட்டுக்கறி வச்சிருந்தாங்கன்னு அடிக்கிறாங்க. நம்ம சமுதாயம் கல்வியில பெரிய முன்னேற்றம் அடையல, பொருளாதாரத்துல பெரிய முன்னேற்றம் அடையல. ஆனா இறைவனை நம்பவே இல்லைன்னு சொல்றவன், இறைவனுக்கு இணை கற்பிக்கிறவன், மோசமான காரியங்களை செய்யறவன், அவையெல்லாம் சந்தோஷமா இருக்கிறான். லட்சல கோடிகளை சம்பாதிச்சு உயர்ந்த பதவிகள்லையும் பட்டங்கள்லையும் செல்வ நிலைகள்லையும் உயர்ந்து நிற்கிறாங்களே. ஏன் இந்த நிலை? எதுக்கு இந்த நிலை? அப்ப அல்லாஹ்வை நம்புறன்னு சொல்றமே, அல்லாஹ் ஏன் இப்படி ஒரு நிலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறான். இது அல்லாஹ் தான் ஏற்படுத்துகின்றான். இப்படியான ஒரு நிலையை அல்லாஹ் தான் ஏற்படுத்துகின்றான். இது அல்லாஹ்வே தன்னுடைய திருமறையை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். எப்படி சொல்றான்? அம் ஹசிபுத்தும் அன் ததுகுல் ஜன்னா, நீங்க சொர்க்கத்துக்கு பேர்லாம் நினைக்கிறீங்களோ? லேசா சொர்க்கத்துக்கு பேர்லாம் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் பட்ட கஷ்டங்களை எல்லாம், துன்பங்களை எல்லாம், சிரமங்களை எல்லாம், வலிகள், வேதனைகள், வறுமைகளை எல்லாம் நீங்க சந்திக்காம அப்படியே லேசா சொர்க்கத்துக்கு பேர்லாம் நினைக்கிறீங்களா? மஸ்ஸது அமல் பஅஸா வலர்ரா, அவர்கள் கடுமையான வேதனைகளுக்கும் வறுமைக்கும் ஆட்படுத்தப்பட்டார்கள். அந்த கஷ்டமும் துன்பமும் உங்களுக்கு வராம லேசா சொர்க்கத்துக்கு பேர்லாம் நினைக்கிறீங்களா? எந்த அளவுக்கு தெரியுமா? நம்பிக்கை கொண்ட மக்களும் அல்லாஹ்வுடைய தூதர்களும் அல்லாஹ்விடத்துல கையேந்தினாங்க. மத்தா நஸ்ருல்லா, அல்லாஹ்வுடைய உதவி எப்போ வரும், உதவி எப்போ வரும்னு சொல்லி மன்றாடினாங்க. அந்த அளவுக்கு அவங்க அலக்கழிக்கப்பட்டாங்க, அவ்வளவு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. மண்ணில் புதைக்கப்பட்டு 2 கூறா ரம்பங்களாக வெட்டப்பட்டாங்க. நெருப்பு சீப்புகளை கொண்டு சதை வேறு கொழுப்புகள் நரம்புகள் கீறி கிழிக்கப்பட்டாங்க. பல்வேறு விதமான கொடுமலைகளுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. இப்போ இறைவனை நம்பினோம் என்ற மக்கள் தான் இவ்வளவு சித்திரவதைகளுக்கும் உள்ளானான், இவ்வளவு கொடுமைகளுக்கும் உள்ளானான். இவ்வளவு வரலாறை குர்ஆன் நமக்கு பேசுதுல. ஏன் பேசுது? அல்லாஹ் சொல்றான், உங்களில் பொறுமையாளர்கள் யார் சோதிப்போம், உங்களில் உண்மையில் அல்லாஹ்விற்காக இந்த மார்க்கத்தில் இருப்பவர்கள் யார் உங்களை சோதிக்கும். அப்படி சோதிச்சுட்டு தான் உங்களை சொர்க்கத்துக்கு அனுப்பும். நல்லா பேசுறான். அல்லாஹ் வேற ஒரு வசனத்துல பேசும் பொழுது, அம் ஹசிபுத்தும் அன் ததுகுல் ஜன்னா வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வ யஅலம ஸாபிரின், உங்களில் பொறுமையாளர்கள் யார், அல்லாஹ்விற்காக இருப்பவர்கள் யார், தியாகம் செய்பவர்கள் யார் என்பதை அல்லாஹ் சோதித்து பார்க்காமல் உங்களை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்ப இது சோதனை களம்ங்கிறது மார்க்கம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது, அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, இந்த வாழ்க்கை இந்த மரணம் எல்லாம் ஒரு சோதனை தான். உங்களை நல்லது செய்யறவங்க யாரு, கெட்டது செய்யறவங்க யாரு என்ற ஒரு சோதனைக்குத்தான் இந்த உலகம். இப்போ சோதனைக்குத்தான் இந்த உலகம் என்று வரும் பொழுது, சோதனையில அதிக பரிசு பெறவங்க யாரா இருப்பான்? ஒரு போட்டின்னு வைக்கிறோம், போட்டியில அதிக பரிசு பெறவங்க யாரா இருப்பான்? அந்த போட்டியில என்ன கஷ்டம் வந்தாலும் சிரமம் வந்தாலும் தாக்கு பிடிச்சி முன்னேறி யார் வெளியே வர்றாங்களோ அவங்க தானே. அது மாதிரி இது ஒரு சோதனை களம். இங்க பசி இருக்கும், பட்டினி இருக்கும், அடி இருக்கும், வலி இருக்கும், வேதனை இருக்கும், சித்திரவதை இருக்கும், மன நெருக்கடி இருக்கும், ஒதுக்கப்படுற எல்லாமே இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி உன் ஈமானை பறி கொடுக்காம இருக்கு. ஐயோ அடிக்கிறானே இஸ்லாத்தை விட்டு போயிடுவோம், உதைக்கிறானே இஸ்லாத்தை விட்டு போயிடுவோம், ஓடுறியா? என்ன கஷ்டம் வந்தாலும் என் இறைவன் இருக்கிறான், நீ முழு நம்பிக்கையோடு நீ அந்த நிலையை கடக்கிறியா, அந்த பொறுமை நிலையை மேற்கொள்றியா அப்படிங்கிறதுக்கான
ஒரு சோதனை நிலை தான் அல்லாஹ்வுடைய தூதரவங்க அல்லாஹ்வுடைய திருமறையில் பேசுறாங்க. சஹாபாக்கள் போய் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்கள்ட்ட முறையிறான், அல்லாஹ்வின் தூதரே, இந்த கிஸ்ரா மன்னர்கள் அவங்கெல்லாம் ஒரு பெரிய பெரிய ஒரு இருப்பிடத்தை அமைச்சுக்கிட்டு ஒரு மாளிகையில இருக்கிறாங்க, நீங்க இப்படி ஒரு ஓலை குடிசையிலையும் ஓலை பாயிலையும் படுத்துட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கான வசதிகள் நாங்கள் ஏற்படுத்தி தரட்டுமா அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க என்ன சொன்னாங்க, இறை மறுப்பாளர்களுக்கு இந்த உலகம் தான், இந்த இம்மை தான் அவர்களுக்குன்னா, இது உங்களுக்கு போதுமானதா இல்லையான்னு கேட்டாங்க. இறை மறுப்பாளர்களுக்கு இந்த உலகமும் இறை நம்பிக்கையாளர்களுக்கும் சொர்க்கம்னு அல்லாஹ் சொல்றானே, இது உங்களுக்கு போதுமானதா இல்லையா என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறத பார்க்கிறோம். அப்ப மறுமைதான் நிரந்தரம் என்று சொன்னா, நிரந்தரமான இன்பத்தை, குறைவில்லாத இன்பத்தை, சலிப்பில்லாத இன்பத்தை, மற்றற்ற இன்பத்தை தரக்கூடிய அந்த உயர்ந்த பதவியை, லட்சியத்தை, அந்த பரிசை அடையணும்னா இந்த உலகத்தில் அல்லாஹ் இந்த மனிதர்களை சோதனைக்குள்ளாக்குவோம். அதிலும் குறிப்பா இறைவனை நம்பினோம் என்று சொல்லக்கூடிய மக்களுக்குத்தான் பல கட்ட சோதனைகள். இந்த சோதனைகள்லாம் எதற்கு? அந்த பரிசுக்கு யார் தகுதி பெற போறா, அந்த சொர்க்கம்ங்கிற உயர்ந்த நிலை யார் அடைய போறா, அந்த பரிசுக்கான போட்டி தானே ஒழிய, இப்போ போட்டி யாருக்கு கஷ்டமா இருக்கும்? போட்டியை கஷ்டப்பட்டு யார் அதை கடந்து போறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பரிசுங்கிறது உயர்வா இருக்குங்கிறதுனால இந்த உலகத்தை அல்லாஹ் சோதனை ஆக்கியிருக்கிறான். அந்த சோதனையில இறை நம்பிக்கையாளர்களுக்கு தான் பல கட்ட சோதனைகள் வரும். மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஸிபு, எந்த மக்களுக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ, அல்லாஹ் நன்மையை நாடக்கூடிய மக்களுக்கு செல்வம் வரும்னு அல்லாஹ் சொன்னானா, கோடீஸ்வரன் ஆக்குவேன்னு சொன்னானா, ஆரோக்கியமா இருப்பீங்கன்னு நல்லா சொன்னானா, அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஸிபு மின்ஹு, எந்த மக்களுக்கு அல்லாஹ் நன்மையை நாடுறானோ அவங்களுக்கு அல்லாஹ் சோதனையை தருவான்னு நல்லா சொல்றான். அப்ப அல்லாஹ் தரக்கூடிய சோதனை எதுக்கு? அல்லாஹ் தரக்கூடிய நன்மைக்கு, அந்த நன்மைக்கு தகுதியுடையவர்களாக யார் இருக்கிறார்கள் என்கின்ற சோதனைக்கு. அப்ப அந்த நிலையை அடைவதற்குத்தான் இந்த சோதனைக்கான வாழ்க்கையாக இருக்கிற காரணத்தினால் முஃமின்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த துன்பம், எந்த சிரமமும் இந்த உலகத்துல சோதனை தான். இந்த வழிகளோ, இந்த விதிகளோ, இந்த துன்புறுத்தல்களோ நிரந்தரம் இல்லை. இந்த உலகத்தோடு முடிந்து போகக்கூடிய விஷயம். நாளை மறுமைக்கான பலனை அடையணும்னா இந்த உலகத்தில் சில சங்கடங்களை நாம் சகித்துத்தான் ஆகணும். அந்த அடிப்படையில் அல்லாஹ் ஒரு சோதனை களமாகத்தான் முஃமின்களுக்கு என்ன செய்யறான், இது போன்ற நிலைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இதில் நம்முடைய மனசு ஆறுதல் அடையும் அப்படிங்கிறது இதுக்கான பதிலாச்சு.